வயசு 2 பேருக்கு 70க்கு மேல. ஆனா முழுமையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி களத்துல எல்லா கட்டமைப்பும் இருந்து தேர்தலை சந்திச்ச அனுபவம் இருந்தும் அவங்க ஏதோ முதல் முறை சந்திக்க போகும்போது தீவிர வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் இருந்தும் இந்த பக்கெட்டு இந்த ஆளு நான் அட்டலி வீட்டுக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்குது போயிட்டு வந்துறேன்னு மும்பை கிளம்பி போனா அங்கே திருஷா பின்னாடியே போகுதுன்னா இது கட்சி நடத்துறியா இல்லை வேற நடத்துறியா நான் கேட்குறேன். இதற்கு முன்னாடி தான் நீ அப்படி தெரிஞ்ச எலெக்ஷன் டேட்டை அறிவிச்சாச்சு. இப்போ எந்த சட்ட சிக்கலும் கிடையாது. போலீஸ் எந்த பிரச்சனையும் பண்ண போறது கிடையாது. நீ வாட்ட போகலாம். நான் சத்தியமா சொல்றேன் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பான்னு நினைச்சேன். இதால அட்லி விட்டு வளைகாப்பு விஷயத்துக்கு போறேன் இல்ல திரைப்படத்துக்காக போறாரு. எது போனாலும் தப்புடா. இப்போ என்ன போச்சு ஜனநாயக திரைப்படம் ஒரு 30 நாள் சென்று போய் நடிச்சுக்கோ. இங்க வேலை என்ன இருக்கு? தேர்தல் வேலைடா. தேர்தல் வேலை பார்க்கறதுக்கு வலிக்குது. நேரம் அங்கே பறந்து போயிட்டாப்ல. இந்த ஆளுக்கு உண்மையிலேயே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த ஆள் உள்ள உட்காந்துக்கிட்டு மக்கள் நம்மளா போட்டுருவா ஓட்டு அப்படின்ற மனநிலையில் இருக்காப்ல. இவர் ஒரு பகுதி இப்படி இருக்காருன்னா இவங்க கட்சிக்காரங்க தான் உழைக்கிறாங்கன்னா இவங்க இந்த வேலை பார்த்து இருக்காங்க. யாரு யார் மீது எப்படி அவதூறுகளை பரப்புறது, பொய் செய்தி பரப்புறது, அதில் நம்ம குழுக்குழு இருக்கணும். இன்னைக்கு பரப்பி விட்டா நான் பரப்புறேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது வேலையாடா டே, இதுவாடா தேர்தல் வேலை. அதோட கொடுமை இடம் பாருங்களேன். டிவியில் என்னது எல்லா டிவியும் மாத்திட்டாங்க. விஜயும் அஜித் சேர்ந்து இருக்கிற மாதிரி இதுல விசில் வேற அடிக்கிற மாதிரி. இவங்க காலில் விழுந்து கும்பிடாத குறையா ஒவ்வொரு அஜித் ஃபேன்ஸ் இருப்பாங்களே ரசிகர்கள் அவங்கள எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. தலை வேற தளபதி வேற இல்லை இப்படின்னு இவங்க இஷ்டத்துக்கு பேசி அவங்களாம் ஓட்டு நம்ம போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சத்தியமா சொல்றேன் அவங்க வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் காலில் விழுகாத குறையா கெஞ்சிக்கு தீராங்க. அதுக்கு வெக்கமே இல்லாம டிபிஎஃப்ல அப்படி மாத்திட்டாங்க. இத்தனை நாளா எடுத்து பார்த்தா அவன் மனைவியில் ஆரம்பிச்சாரு. அஜித் அவர்களுடைய மனைவியில தொட்டு கடைசி அவரோட குழந்தை இருக்குல்ல மகள், அவன் மக வரைக்கும் அசிங்கமா அருவருப்பா எவ்வளவு முடியுமோ கேவலமா பேசியிருக்காங்க. ஒரே நாள் எப்படா மாறுறீங்க ஆன்லைன்ல உட்காந்துட்டு தான். இது ஒரு பொழப்புன்னு தெரியுதுங்க. இவங்க பொழப்பு நாறுதுன்னா இவங்களோட தலைவன் பொழப்பு அதை விட நாறுது. மொத்தத்தில் இந்த கட்சியை தற்கூறுகளின் கூடாரம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நிச்சயமாக 100% பொருந்தக்கூடிய கட்சி இந்த தற்கூறுகள் முன்னேற்ற கழகம்.